இன்னைக்கு சிங்கப்பூர்ல பஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பஸ் வந்துருச்சு, ஏற போறோம். உள்ளக்க வந்து எம்ஆர்டி கார்டு போட்ட பிறகுதான் போலாம். மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஃப்ளோர் இருக்கு, எத்தனை சீட் இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். படிக்கட்டு சாயந்தரம் 5 மணிக்கிறதுனால பஸ்ல யாரும் இல்லை, அவ்வளோக்கா கூட்டம் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான் பஸ்ல. இப்போ வந்து நம்ம ஸ்டாப் வருது, இறங்க போறோம் அப்படின்னா இந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும். கீழே வந்து டிரைவருக்கு வந்து அலாரம் அடிச்சிடும். அவங்க வந்து நமக்கு வர ஸ்டாப்ல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியுமே ஸ்டாப் பட்டன் இருக்கும். மேல வந்து 55 சீட் இருக்கு, கீழே 25 சீட் இருக்குது. அது எல்லாமே கீழே போட்டிருக்காங்க. நான் ஃபுல்லா ஏசி தான். மேல வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த இடத்துல. ஒரு கேமரால நான் காட்டுறதுனால உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஓடுற மாதிரி தெரியுது, ஒர்க் ஆகாம இருக்குது தெரியுது. அடுத்து என்ன ஸ்டாப் வருது. அது மட்டும் இல்லாம இங்க வந்து கேமரா இருக்குது மேல. அந்த கேமரா, இந்த ஒரு கேமரா, ஃபுல்லா சிசிடிவி கேமரா கண்ட்ரோல்ல இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத டிரைவர் வந்து கீழே இருந்து பாத்துட்டு தான் இருக்காங்க. சிங்கப்பூர்ல பஸ் வந்து இப்படிதான் இருக்கு. இது வந்து மேல உள்ள ஃப்ளோரு. ஆனா கீழேனா இன்னும் டிஃப்ரெண்டா நிறைய இருக்குது. எப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் கண்டக்டர் டிரைவர் வந்து நம்ம ஸ்டாப்ல நிப்பாட்டுறதுக்கே கடுப்பிடிப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா டிரைவர் வந்து இப்போ வயசோட வந்து வீல் சேர்ல தள்ளிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்காண்டி கேஸ் கிட்ட வந்து திறக்கிற மாதிரி கீழே இருக்கும். அதை வந்து டிரைவர் வண்டி நிப்பாட்டிட்டு அவரா வந்து கதவை திறந்து இறக்கி விடணும். இறக்கி விட்டு திரும்ப அவங்க இறங்கணுட்டியோ திரும்ப அதை சாத்திட்டு திரும்ப போயிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ரெண்டாவது அவங்களுக்கு தனியா நிக்கிற மாதிரி வீல் சேர் போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. வீல் சேர் போடுறோம்னா அந்த இடத்துல நல்ல ஸ்பேஸ் இருக்கு. அந்த இடத்த வீல் சேரை வந்து பஸ்ஸோட கனெக்ட் பண்ற மாதிரி மாற்ற மாதிரி ஒரு கொக்கி இருக்கு. அடுத்து வந்து நம்ம ஸ்டாப் வரப்போகுது. பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கீழே போயிட்டு இருக்கேன். ஸ்டெப்பு திரும்ப வரப்ப கார்டு அடிச்ச மாதிரிதான் திரும்ப இறங்கிற டைம் கார்டு அடிக்கணும். எக்ஸிட்டுக்கு அமௌண்ட் அடிச்சா நம்ம எவ்வளவு அப்படிங்கிறத வெல்கம் அப்ராட். ஸ்டாப் வந்துருச்சு. நம்ம பெல்ல சவுண்ட் கேக்குதா அடிச்சுட்டு அடுத்து நம்ம அமௌண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது வந்துடும். சிங்கப்பூர் இது வந்து ஒரு ஃப்ளோர் உள்ள பஸ். அதுக்கு முன்னாடி உள்ளது 2 ஃப்ளோர் உள்ள பஸ். இந்த மாதிரி 2 ஃப்ளோர் உள்ளதுல போறது நல்லா இருக்கும். சிங்கப்பூர் பஸ். கீழே உள்ளதே நம்ம உங்களுக்கு இன்னொரு வீடியோ கட்டுறேன். டாடா, பாய் பாய்.